Hi friends, welcome to Annam Vagaigal. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சிருக்கோம். குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறி இருக்கு. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கடல் பாசி, வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். நம்ம தக்காளியை அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளியை நம்ம வெட்டி அரைச்சி போட்டுக்கலாம். ஏன்னா அது வதங்க லேட் ஆகும். அரைச்சோம்னா ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் கட் பண்ணி அரைச்சிக்கலாம். தக்காளியை அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் கலந்துக்கலாம். உப்பு போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெறும் சில்லி பவுடர் இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஷ்ரூம் தோலை இப்படி எடுத்துக்கோங்க. இது நைஸாக வரும். இப்படி எடுத்துருங்க. இது மேலே மண் டஸ்ட்லாம் இருக்குது. அதனால இப்படி தோலை லைட்டாக எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ நல்லா க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க. மஷ்ரூம் இந்த 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இதை அந்த மசாலாவில் கொட்டிக்கலாம். பச்சை மிளகாய் 3 மிளகு போட்டிருக்கேன். பாஸ்மதி அரிசி இது நான் 2 டம்ளர் போட்டிருக்கேன். போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ இது நல்லா ஊறி இருக்கு. இது மசாலாவில் நம்ம போட்டுக்கலாம். அரிசி உடையாம கவருங்க. ஏன்னா நல்லா ஊறி இருக்கு. இதே நேக்கா அப்படி கலந்து வரும். ஒரு கிளாஸ் நம்ம அரிசி போட்டோம்னா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 2 கிளாஸ் போட்டிருக்கேன். நான் 3 கிளாஸ் ஊற்றுறேன். இந்த ஸ்பூனில் நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். அது மூடி போட்டுடலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதும். இறக்கிடலாம்.
இப்போ 2 விசில் வந்திருக்கு, ஸ்டீமும் இறங்கிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அன்னம் வகைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.